எல்லாரும் மனிதர்கள் அப்படின்றவங்க தான் அதிகம் இவங்க எல்லாரையும் விட. உங்களுக்கு இது எப்போ வந்துச்சு? எனக்கு எப்பவுமே அதுதான் இருந்திருக்கு. எக்குலமும் வாழணும்னா முக்குலம் தான் ஆளணும் அப்படின்றத சொல்லி நன்றி. அப்படி உங்களுக்கு எதனா தாவேக்கா பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணலை. உங்களை பற்றி தெரிஞ்சு சீட்டு தராமல் இருந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்க பண்ணது. என்னோட எண்ணங்களும் என்னோட கொள்கைகளும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இந்த அம்மா எவ்வளோ ஒரு சாதி வெறிபிடித்த நபர் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அது மாதிரி எங்கே தனக்கு நல்ல வேல்யூ இருக்குதோ அங்கே போயிட்டு இணைஞ்சிருக்கிறாரு. ராமநாத சமஸ்தானத்தில் பிறந்த வேலுநாச்சியார், ராணி வேலுநாச்சியார் அவர்களை கொள்கை தலைவராக என்னைக்கு அறிவிச்சாரோ, கொள்கை தலைவரா எங்க அப்பத்தா வேலுநாச்சியாரை வந்து நம்மளோட அப்பத்தா தானே அது. பெண்கள் புறக்கணிப்பும் பெண்கள் அவமரியாதையும் இதெல்லாம் வந்து தாவேக்கால தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. திமுக வழிய பெய்டு யூடியூபர்ஸே இவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ரஞ்சனா நாச்சியார் அவர்களை பற்றி நக்கீரனில் அந்த அம்மாவை பற்றின ஒரு கட்டுரைன்னு வந்திருக்கு. அதில் வந்து விபச்சார தடுப்பு பிரிவு போலீஸார் எடப்பாடியினுடைய ஆட்சியில் அந்த அம்மா ஒரு நாள் விசாரணைக்காக கைது பண்ணி இந்த லட்சணத்தில் நம்ம வந்து விஜய் அவர்களை பார்த்து பல கேள்விகள், அவர் வந்து ஒரு மனநோயாளி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எண்ணங்களே ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பொறுக்கித்தனம் பண்றது இல்லை அரசியல், பொறுப்போட நடந்துக்கிறது தான் அரசியல். அந்த வகையில இவங்க பண்ண சாதனையே அதிகபட்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அடிச்சிருக்காங்க. பார்த்தா இவங்களே இன்ஸ்டாகிராம்ல வந்து சீரியல் பிடிக்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. படிச்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, கொஞ்சமாவது அறிவு இருந்தா இதெல்லாம் தெரியும். பாரு, உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா 100 வருஷம் வாழ்வாங்க ஆசை எனக்கு இல்ல. நான் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு யாருக்கும் உபதிரவம் இல்லாம ஜாலியா 40 வருஷம் வாழ்ந்துட்டு போய் முதல்ல தான் ஒழுங்கா இருக்கவா பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம். இந்தியாவில் மிகப்பெரிய குடும்பம் அப்படின்னு சொன்னா அது எங்க குடும்பம் மட்டும்தான். ஒரு சிங்கம்பட்டி மட்டும் சேர்ந்தது சிங்கம்பட்டி ஜமீன் கிடையாது. விஜய் அவர்களை விமர்சிக்கிற அளவு இந்த ரஞ்சனா நாச்சியார் என்ன சாதிச்சிருக்காங்கன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்கால இருந்த திரு ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் தொடர்ந்து தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்களை பற்றி தொடர்ந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நேற்றுக்கு திமுகவில் போய் திரு ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. திரு விஜய் அவர்களை விமர்சிச்சுட்டு தாவேக்கால வந்து வெளியே வந்தால் அவங்களுக்கு திமுகவில் நல்ல வேல்யூ இருக்குன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது மாதிரி எங்கே தனக்கு நல்ல வேல்யூ இருக்குதோ அங்கே போயிட்டு இணைஞ்சிருக்கிறாரு. இதே ரஞ்சனா அவர்கள் வந்து தாவேக்கால இல்லாமல் ரஞ்சனா நாச்சியார் போய் திமுகவில் இணையறதுக்கும் திரு விஜய் அவர்களை விமர்சிச்சுட்டு திமுகவில் போய் இணையறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. தாவேக்கால இருந்து வெளியே வர்றதுக்கு இவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, விஜய் அவர்களுடைய விவாகரத்தை வச்சு தான் முக்கிய காரணமாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த சமூக பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அந்த விவாகரத்துக்கு மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு பேசி வெளியே வந்துட்டாங்க. இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. யார் இந்த ரஞ்சனா நாச்சியார் அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அவங்கள பற்றின A to Z எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். விஜய் அவர்களை விமர்சிக்கிற அளவு இந்த ரஞ்சனா நாச்சியார் என்ன சாதிச்சிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த ரஞ்சனா நாச்சியார் வந்து விளம்பரத்தை வந்து விரும்பக்கூடிய ஒரு நபர் தான். விளம்பரத்துக்காக தான் அவங்க வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து அடிக்கடி யூடியூப்பில் வந்து மூஞ்ச கட்டிட்டு போவாங்க. அந்த எதனா ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து பேசிட்டு போவாங்க. அதாவது முதல்ல இவங்க வந்து தன்னைத்தான் வந்து ஒரு சிங்கம்பட்டியோட ஜமீன்தாரோடைய பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், சிங்கம்பட்டி ஜமீன்தாருடைய வம்சாவளி அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் 2-3 வீடியோக்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்தியாவில் மிகப்பெரிய குடும்பம் அப்படின்னு சொன்னா அது எங்க குடும்பம் மட்டும்தான். ஒரு சிங்கம்பட்டி மட்டும் சேர்ந்தது சிங்கம்பட்டி ஜமீன் கிடையாது. சிங்கம்பட்டி ஜமீன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க், பெரிய ஹியூஜ் நெட்வொர்க். அவங்களுடைய பேத்தி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரைப்பட நடிகை, பாஜக உறுப்பினர். அதில் வந்து தன்னுடைய பரம்பரை பற்றின விவரங்களை அவர் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நாங்கள் ஒரு பெரிய குடும்பம், இந்தியாவிலே பெரிய குடும்பம்னு சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி அவங்க பெருமையாக பேசுகிறாங்க. இது தப்பும் இல்லை. அடுத்து சில நாட்களுக்கு அடுத்து சில வருடங்களுக்கு அடுத்து திருப்பி வந்து ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் வராங்க. வரும்போது முகம் முழுக்க காயங்களோட வராங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா தன்னுடைய மாமனார் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது தன்னை வந்து தாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க. யூடியூப்பில் உட்காந்து அவங்க வந்து வழக்கு பதிவும் செஞ்சுருந்தாங்க. யூடியூப்லேயே பல வீடியோக்களில் வந்து என்னை வந்து தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்ப பிரச்சனையை உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இவங்க வந்து பாஜகவில் வந்து பயணிக்கிறாங்க. என்ன பாஜகவில் எந்த பதவியில் பயணிக்கிறாங்கன்னா கலை மற்றும் கலாச்சாரம் இதுதான் கலாய்க்க போகிறோம். கலாச்சார பிரிவில் வந்து மாநில பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படி என்ன கலாச்சாரத்தை இவங்க வந்து காப்பாற்றிட்டாருங்கன்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணலை.
அதாவது பாஜகவில் இருந்துக்கிட்டு கலாச்சாரத்துக்கு அணியில் இருக்காங்கல்ல. இப்போ நீட் தேர்வு வந்து பாஜக வந்து வச்சாங்க. அந்த நீட் தேர்வு எழுதுறதுக்கு போகும்போது அந்த தாலியெல்லாம் கட் பண்ணணும், ஓகேங்களா? அது வந்து கலாச்சார கேடு தானே, அது வந்து கலாச்சார சீர்கேடு தானே. தாலியெல்லாம் யாருன்னா அவுப்பாங்களா? கைட்ட விட மாட்டாங்க, ஆனால் கட் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுத போகும்போது. அதை எதிர்த்து இவங்க கலாச்சாரத்துக்கு எதிராக பிஜேபி எதிர்த்து என்ன கேள்வி கேட்டாங்களா? இல்லை. இன்னைக்கு சங்கீதாவுக்கு ஆதரித்து விஜய் அவர்களை எதிர்த்து பேசுகிறாங்களே, அந்த கட்சி தலைவரே எதிர்த்து பேசுகிறாங்களே, அன்னைக்கு அவருடைய தோழி நெருங்கிய நம்பர் பிக் பாஸ் காயத்ரி அவர்கள் வந்து இவர் அண்ணாமலை வந்து சரி கிடையாது, நிறைய அந்த பாஜகவில் வீடியோ ஆடியோ கலாச்சாரம் நிறையா வந்து புழக்கத்தில் இருக்குது, இந்த கட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியில் அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரல் கொடுத்தாங்க. கட்சி விட்டு வெளியே வந்தாங்க. அன்றைக்குமே இவங்க பாஜகவில் தான் இருந்தாங்க. அவங்களோட தோழிக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் அவங்க பதிவிடலை, பெண்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு கருத்தும் பதிவிடலை. தன்னுடைய மாமனார் தன்னை தாக்கி விட்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தில் வந்து அவங்க வைரலானாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கட்டில் மாணவர்கள் தொங்கிட்டு போயிருந்தாங்க. அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போய் தன்னுடைய வாகனத்தை மறைச்சி நின்று அது ஒருத்தவங்களை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு அந்த மாணவர்களை வந்து கேவலமாக திட்டுறது, அவங்கள வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்கள அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வைரல். உடனே தமிழக காவல்துறை இந்த வேலை சாகிறது தான் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்கள கைது பண்ணிட்டாங்க. நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன், என் பெட்ரூம் ஜன்னல்ல வந்து ஆம்பளை போலீஸ் வரும். ரொம்ப நேரம் இருந்து என் பெட்ரூம்குள்ள குதிச்சிருக்கீங்களா? எங்காலே வர என் கூட வாங்க. அதாவது இவங்க அரெஸ்ட் ஆனது காரணமே இவங்க தான் போதே வந்து கேமராவோட வந்து மாணவர்களை பேர்ல மாணவர்கள் ஆகிருக்காங்க. இவங்களை வந்து எதுக்கு காவல்துறை கைது பண்ணுதுன்னா, அந்த மாணவர்களை அடிக்கிற உரிமை அவங்களுடைய ஆசிரியர்களுக்கும் இல்லை, போலீஸ்காரங்களுக்கும் இல்லை, பெற்றோர்கள் கூட அடிக்கிற உரிமை கிடையாது. யார் இவங்க ரோட்டில் போகிறவங்க வந்து அந்த மாணவர்களை அடிக்கிற உரிமையை யார் இவங்களுக்கு கொடுத்தா? அது மிகப்பெரிய தவறு. ஆமாம், இல்லை உண்மையில அக்கறையா இருந்தால் பள்ளிகளில் போயிட்டு எதனா அது இவங்க வந்து ஏதாவது சொல்லி புரிய வைக்கலாம், அதுதான் பண்ணிருக்கணும். ஆனால் இவங்க தாக்குனது அந்த பெற்றோர்கள்லாம் தன்னுடைய குழந்தைகளை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தனால இவங்களை கைது பண்ணி இவங்க மேலே கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருது. அதுக்கப்புறம் பாஜகவில் இருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வர்றதுக்கு என்ன காரணத்தை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கையை வந்து பாஜக வந்து திணிக்க முயற்சிக்குது. அதாவது 7 வருடங்கள் பயணிச்சதுல உங்களுக்கு கடைசியில தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக பாஜக அந்த மும்மொழி கொள்கையில வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ ஏங்க வெளியே வரீங்கன்ட்டு ஒரு ஆங்கர் அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தமிழகத்துக்கு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலாம், நிதி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் வெளியே வந்தேங்க அப்படின்னா, இல்லை திமுகவும் அதுதான் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அதிமுகவும் சொல்கிறாங்க மும்மொழி கொள்கையை ஏற்கலன்ட்டு நிதி தர மாட்டேங்கிறாங்கன்ட்டு ரொம்ப வருஷமாக அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்போ போகலை அப்படின்னோடனே வாயை மூடிக்கிட்டாங்க. அவங்ககிட்ட பதில் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கட்சியிலேருந்து அவங்க வெளியே வரும்போது நல்ல ஒரு காரணத்தோடு தான் வெளியே வருவாங்க. அதே மாதிரி தாவேக்கலை ஒரு காரியத்துக்காக வெளியே வந்திருக்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி தாவேக்கலை வந்து இணைஞ்சாங்க. இணைஞ்சதுக்கப்புறம் இவங்க பெருசாக வந்து தாவேக்கலை பேசப்படலை. இவங்களுக்கு சீட்டு பேசுகிற மாதிரி இவங்க எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆமாம், இவங்களுக்கு வந்து சீட்டு ஒதுக்கப்படும் இவங்க எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்குது. இவங்களுக்கு சீட்டு ஒதுக்கலை போல். அதனால் விஜய் அவர்களை கரெக்டான நேரம் பார்த்து காலை வாரி விட்டு தாவேக்கலேருந்து வெளியே வந்து இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. திமுக வழியாக பெய்டு யூடியூபர்ஸே இவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ரஞ்சனா நாச்சியார் அவர்களை பற்றி நக்கீரனில் அந்த அம்மாவை பற்றின ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதில் வந்து விபச்சார தடுப்பு பிரிவு போலீஸார் எடப்பாடியினுடைய ஆட்சியில் அந்த அம்மா ஒரு நாள் விசாரணைக்காக கைது பண்ணி அந்த கட்டுரை என்னன்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் 2 அணியாக இருந்ததுனால இபிஎஸ் அணியோட கொஞ்சம் இவங்க வந்து தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா? அவர்களுடைய அந்த வழக்கு பற்றின எந்த தகவலையும் நம்ம பேச போகிறது கிடையாது. இதில் நம்ம உற்று நோக்க வேண்டியது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இவங்க வந்து நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறாங்க. இப்போ பன்னீர்செல்வம் அவர்களும் திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. திமுகவில் இணைஞ்ச சில நாட்களே திரு ரஞ்சனா நாச்சியார் அவர்களும் போய் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒருவேளை ராமநாத தொகுதியில் வந்து சீட்டு கிட்டு கிடச்சிருக்குமா நம்ம தெரியல. 2-3 சீட்டு கொடுத்துருப்பாங்க, 2 சீட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு சீட்டு, இன்னொரு சீட்டு ராமநாத தொகுதிக்கு. ஒருவேளை இவங்களை எம்எல்ஏ கேண்டிடேட்டா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திமுகவுக்கு வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். அந்த ராமநாத தொகுதிக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் செய்தது அப்படின்றத தெரிஞ்சிடும் கொஞ்சம். ஆமாம், தெரிஞ்சிடும். அவங்க பாஜகவில் இருக்கும்போதே ராமநாதபுரத்துக்கு தான் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல சீட்டு ஒதுக்கலன்னு தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்றத சில ஆங்கர்கள் அவங்கள்ட்ட கேள்வியாகவும் கேட்டிருக்கிறாங்க. அந்த சர்ச்சை அப்பயும் இருந்துச்சு. ரஞ்சனா நாச்சியார் ராமநாதபுரத்தில் போட்டியிட ஆசைப்பட்டாங்க, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல.
அதனால தான் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லப்படுது. அப்படின்னா நான் அப்பயே வந்திருக்கணும்ல. அந்த பேச்சு வந்து அடிபட்டிருக்குது. இவங்களும் தாவேக்கல ராமநாதபுரத்தை எதிர்பார்த்துருப்பாங்க போல, கிடைக்கலன்னே இப்போ திமுகவுக்கு வந்திருக்காங்க. அந்த ராமநாதபுரத்துக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கான வாக்கு வந்து அதிகமாக இருக்குது தான். அதனால அவங்களுடைய ரொம்ப நாள் முயற்சியாக எல்லா கட்சியும் மாறி மாறி போகிறதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த ராமநாதபுரத்தில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கணுன்றதான் இவங்களுடைய ஆசை. அதுக்காக தான் இத்தனை கட்சி மாறுறாங்கன்னு எனக்கு தோணுது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இத்தனை இடம் மாறினாலும் கொஞ்சமாவது வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்தா அவங்களுக்கே தேடி வந்திருக்கும் அந்த பொறுப்பு. ஆமா, தேடி வந்திருக்கும். சரி, மாணவர்களை தாக்குறாங்களே, இவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்திருப்பாங்கன்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. சிகரெட் அடிச்சு ஊதிக்கிட்டே ரீல்ஸ் பதிவிடுறது. பாரு, உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா 100 வருஷம் வாழ்வாங்க ஆசை எனக்கு இல்ல. நான் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு யாருக்கும் உபதிரவம் இல்லாம ஜாலியா 40 வருஷம் வாழ்ந்துட்டு போய் இந்த மாதிரி தான் சமூக சேவை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத தன்னுடைய சாதிய பெருமையை பேசுறது, இந்த மாதிரி வீடியோக்களும் இவங்க பதிவிட்டு இருக்கிறாங்க. எக்குலமும் வாழணும்னா முக்குலம் தான் ஆளணும் அப்படின்றத சொல்லி. அப்ப இந்த அம்மா எவ்வளவு ஒரு சாதி வெறிபிடித்த நபர் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கவங்க ஒரு ஆதாயத்தோட பாஜகவில் தாவேக்கால இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. திமுகவும் ஒரு ஆதாயத்தோட தான் அவங்கள வந்து கட்சியில வந்து இணைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா தாவேக்காலேருந்து வெளியே வந்திருக்காங்க, விஜயை விமர்சிக்கிறாங்க. திமுகனால அவங்க எந்த ஆதாயமே இல்லாமல் யாரையும் சேர்க்க மாட்டாங்க. அதுவும் முதலமைச்சர் முன்னிலையில ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த வைஷ்ணவி, இந்த ரஞ்சனா நாச்சியாரெல்லாம் வச்சு தாவேக்காவை விமர்சிக்க விடுவாங்க. எல்லா தொகுதியிலையும் தாவேக்காவை விமர்சிக்க விடுவாங்க கடுமையாக. அவங்களுக்கான இதுதான் அஜெண்டா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா இதுதான். அதாவது இவங்க எப்படின்னா கொடுமையிலே கொடுமைனா இவங்க வந்து வைஷ்ணவிக்கு வந்து இன்டர்வியூல வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, பொறுமையாக இருக்கணும், பதவி கொடுக்கலன்னா மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கால கொடுமையை பார்த்தீங்களா? இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் அரசியல் ஆதாயத்துக்காக வந்து செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த கட்சியாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழாக இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த ஆதாயம் கிடைக்கலன்னா உடனே கட்சி விட்டு வெளியே வந்து அந்த கட்சியை பற்றி அவதூறாக பேசுறதுலாம் ரொம்ப தவறான செயல். அவங்க வந்து பாஜக விட்டு வெளியே வரதுக்கு ஒரு காரணம் வந்து வலுவான காரணம் வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு தாவேகா விட்டு வெளியே வரதுக்கு வலுவான காரணம் வச்சிருக்காங்க. வலுவான காரணங்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு காரணம். ஆமா, அதே மாதிரி திமுக விட்டு இவங்க வெளியே வந்து இந்த மாதிரி வலுவான காரணத்தை என்ன சொன்னா திமுக சாஃப்ட் காரணம்லாம் அணுகாது இவங்களை. இவங்க மேல வழக்குகள்லாம் சில வழக்குகள்லாம் இருக்கு, இருத்து டைட் பண்ணி விட்டுருவாங்க. நல்லா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இங்க செட் ஆயிடுவாங்க. ஏன்னா வைஷ்ணவி அவர்கள் மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்க வழியில இருந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து வைஷ்ணவி இவங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் இந்த வீடியோ போடணும், ஏஐ வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணி போடணும், தாவே கேக்குதா அப்படின்னு நிறைய டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பா இங்கே செட்டில் ஆயிடுவாங்க. ஆமா, ஹிஸ்டரி இதுதான். இப்போ விஜய் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு இவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இவங்க என்ன சமூக சேவை செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒன்றும் தெரியல. பாஜக இருக்கும்போது பாஜக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டலை, பெண்களுக்கு ஆதரவாக நிற்கலை, தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு ஆதரவாகவும் நிற்கலை. இவங்க பண்ண சாதனையே அதிகபட்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அடிச்சிருக்கிறாங்க. பார்த்தா இவங்களே இன்ஸ்டாகிராமில் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பாஜகவை பற்றி விமர்சனம் வச்சுட்டு பாஜகலேருந்து வெளியே இருந்தவங்க இன்றைக்கி தாவேக்கால இணைஞ்சி, தாவேக்காலேருந்து விமர்சனம் வச்சு திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க மீது பல குற்றச்சாட்டுகளும் இருக்குது. அது இந்த லட்சணத்தில் நம்ம வந்து விஜய் அவர்களை பார்த்து பல கேள்விகள், அவர் வந்து ஒரு மனநோயாளி அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு பேசிட்டு இருக்காங்க. எண்ணங்களே ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. திடீர்னு வந்து ஸ்டூடெண்ட் அடிக்கிறாங்க, அது தப்பு. திடீர்னு சிகரெட் குடிச்ச வீடியோ போடுறாங்க, ஒரே நிலையிலே இருக்க மாட்டாங்க. இவங்க அடுத்தவங்களுடைய மனநிலையை பற்றி பேசுறாங்க. இவங்க சொன்ன டைலாக் தான், முதல்ல தான் ஒழுங்கா இருக்கவும் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம். எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரே மாதிரியான நீதியை வந்து பேசுங்க. அவங்களுக்கு ஒரு நீதி, இவங்களுக்கு ஒரு நீதி பேசாதீங்க தயவு செஞ்சு. நியாயமா இருக்கு பாருங்க, இருக்கிற கட்சிக்கு நியாயமா இருக்கு பாருங்க. அங்க உங்களுக்கு செட் ஆகலைன்னா வேற கட்சிக்கு போறீங்கன்னா அந்த உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி வேலையை எங்கேயுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. காளியம்மாள் மாதிரி அவங்க வந்து வெளியே வந்தாங்களா, நாம் தமிழ் பத்தி வாயை திறக்கல. அது அவங்க தான் மனுஷி. ஒரு கட்சி விட்டு வெளியே வராங்க, பல முரண்களோட வெளியே வராங்க, அந்த கட்சி தலைவரே அவங்கள பத்தி தப்பா பேசியிருக்காங்க அப்படின்ற போது அந்த கட்சியை பற்றியும் தன் தலைவரை பற்றியும் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசாமல் இன்னொரு கட்சியில் போய் பணியாற்றுறாங்க பார்த்தீங்களா? அப்படிதான் இருக்கணும். ஆமாம், அரசியலில் அப்படிதான் இருக்கணும். ஆமாம், அப்படி உங்களுக்கு எதனா தாவேக்கா பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணலை, உங்களை பற்றி தெரிஞ்சு சீட்டு தராமல் இருந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்க பண்ணது. இல்லை, அது நல்லதுதான் அவங்க பண்ணது. இவங்களை பற்றின வீடியோ ஆல்ரெடி யாருன்னா பார்த்துருப்பாங்க. அவங்கள வைஷ்ணவர் மாதிரி ஒரு உரமா வச்சிருக்காங்க. அவங்கள மாதிரி போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க, போயிட்டாங்க. அவங்களுடைய சிந்தனை எல்லாம் கரெக்டாக, தாவேக்கா நினைச்ச சிந்தனை எல்லாம் கரெக்டாக இருக்கு. நல்ல வேலை சீட்டு கொடுக்கல, கொடுத்துருந்தா அவ்வளோதான். இந்த மாதிரி ஆட்கள் அதான் வைஷ்ணவி மாதிரி தெளிவில்லாத ஆள் கிடையாது. இவங்க ரொம்ப தெளிவான ஒரு அரசியல்வாதி, தெளிவானவங்க. அவங்க மேற்கொண்டு இவங்க பல பெரிய இடத்துக்கு எட்டுறதுக்கான திறமை இருக்குது. அந்த திறமை இருக்குது. தொடர்ந்து நீங்க களத்துல நிக்கிறீங்க, தாவேக்கா மேல விமர்சனத்தை வைக்கிறீங்க, நாங்களும் எங்களுடைய தரப்பு விமர்சனத்தை வைக்கிறோம். விமர்சன ரீதியாக களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிடுங்க.